ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் சந்திரன் ஹெல்னா பனிப்பெண்களோட இதயத்தை சாப்பிட்றான்னு துருதர்கிட்ட சொன்ன உடனே துருதரா அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க. இதுக்கப்புறமேட்டு என்ன நடந்தது இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் ஹெல்னா குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு சந்திரன் வராரு. அப்போ குளிக்கிறத பார்த்த உடனே அங்கேருந்து போக பார்க்குறாரு. அந்த நேரத்தில் ஹெல்னா சொன்ன விஷயத்த நினச்சி பார்க்குறாரு. அரசர் அரசி கண்டு வைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உடனே அந்த இடத்துக்கு ஹெல்னாட்ட பேச வர்றாரு. பனிப்பெண்கள் எல்லாத்தையுமே ஹெல்னா போக சொல்றாங்க. இங்க இருக்கிற பனிப்பெண்கள் எல்லாம் போன உடனே சந்திரன் எதுக்காக கூப்பிட்ட அப்படின்னு கேட்ட உடனே ஹெல்னா எனக்கு ஒரு உதவி செய்வியா, என்னோட முதுகை தொடச்சி விடுவியா அப்படின்னு கேட்கிறாங்க. இவளோட மனதுல இப்ப என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிற சந்திரன், என்னால எதையும் மறக்கவும் முடியாது, இவ என்னோட மனைவியாச்சே அப்படின்னு யோசிக்கிறாரு. சந்திரன் சுத்தி முத்தி பாக்குறப்ப ஒரு பனிப்பெண் நிக்கிறத பார்த்த உடனே அந்த பனிப்பெண்ணை கூப்பிட்டு ஹெல்னாவோட முதுகை தொடக்க சொல்றாரு. ஹெல்னா சந்திரன் தான் தொடச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. அந்த நேரத்துல சந்திரன் பனிப்பெண்ணை போக சொல்லிட்டு இவர் துடைக்கிற மாதிரி ஆக்டிங் பண்றாரு. நம்ம ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆனதுல இருந்து ஒரு நாள் மட்டும்தான் ஒன்னா இருந்திருக்கோம், நம்மளுக்கான நேரம் ஒதுக்கி பல நாள் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு என்னோட அறைக்கு வரையா அப்படின்னு ஹெல்னா கேட்கறாங்க. இதை கேட்ட சந்திரனும் சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. சந்திரன் சரின்னு தலையாட்டின உடனே உன்னை பாராட்டணும் போல இருக்கு, முதுக தொடச்சு விட்ட அப்படிங்கிறாங்க. சந்திரனும் சிரிச்சுக்கிட்டு நான் இப்ப போலாமா அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்கிறாங்க. மிக்க நன்றின்னு சொல்லிட்டு யாருக்காக இப்ப தன்னோட அறைக்கு படுறா, நான் எந்த காரணத்தை சொல்லி மறுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சந்திரன் போறாரு. சந்திரன் போன உடனே எல்லாம் நான் உன்னோட மனதுல இடம் பிடிக்க போறத யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்த காட்சியில நந்தினி காட்டுறாங்க. நந்தினி புத்தகத்தையும் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு மரத்தை பாக்குறாங்க. அந்த மரத்துல புறா கூடுல உட்காந்துருக்கு. அந்த கூடு காத்து கீழே விழுந்த உடனே அதையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க பாம்பு அந்த புறாவை தாக்குறதுக்கு வருது. உடனே வேகமா மேல இருந்து கீழே குதிச்சு அந்த புறா கூட எடுத்துட்டு அந்த பாம்பை விரட்டிடுறாங்க. நந்தினி கீழே விழுந்திருக்கிற நேரத்துல சந்திரன் நந்தினியை பார்த்துட்டு இந்த நேரத்துல இவ எங்க ஒருவேளை பகைவர்களுக்கு ஏதோ தகவலை சொல்ல போறாளா அப்படின்னு பாக்குறாரு. அதுக்கப்புறமேட்டு தான் சந்திரன் தெரியுது அந்த புறாவை காப்பாத்துறதுக்காகத்தான் நந்தினி கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. உடனே அந்த இடத்துக்கு சந்திரனும் வராரு. நந்தினி கையில இருந்த புறா கூட எடுத்து மரத்து மேல வச்சுட்டு நந்தினி எந்திரிக்கிறதுக்கு உதவுறாரு. ஆனா நந்தினி சந்திரன் கையை பிடிச்சி எந்திரிக்க விரும்பல. அந்த கையை பிடிக்காமையே அவங்களே எந்திரிக்க பாக்குறாங்க. ஆனா எந்திரிச்சாலும் காலில் அடிபட்டனால அவங்க சாயறாங்க. சாயற நேரத்துல சந்திரன் பிடிச்சுக்கிட்டு தான் கால் தடுமாறும் போது அடுத்தவர்கள் உதவி நடிகை தீரணும் அப்படிங்கிறாரு. உனக்கு உதவுறதுக்காகத்தான் என்னோட கையை நீட்டினேன், ஆனா நீங்க அதையும் ஏத்துக்கல, உனக்கு உதவி கூட வலுக்கட்டாயமா தான் நான் செய்யணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நந்தினியை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போறாரு. அடுத்த காட்சியில ஹெல்னாவை காட்டுறாங்க. ஒவ்வொரு பனிப்பெண்களுக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பனிப்பெண்ணை படுத்துணி விரி சொல்றாங்க. இன்னொரு பனிப்பெண்ணை மதுபானத்தை அங்க வை அப்படிங்கிறாங்க. இன்னொரு பனிப்பெண்ணை இவ்வளவு வெளிச்சம் வேண்டாம், இந்த வெளிச்சத்தை கொஞ்சம் குறைச்சிரு அப்படிங்கிறாங்க. அடுத்த காட்சியில சந்திரா நந்தினியை தூக்கிட்டு போறதை காட்டுறாங்க. அடுத்த காட்சியில ஹெல்னா அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த காட்சியில சந்திரன் நந்தினியை தூக்கிட்டு நந்தினியோட அறையில விடுறாரு. அங்க இருக்கிற மருந்துகள் எடுக்கிறாரு. அதை பார்த்து நந்தினி சந்தேகப்பட்டு என்ன செய்யற அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த காட்சியில ஹெல்னா பதட்டமா நடந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சந்திரன் இன்னும் வராதனால அந்த நேரத்துல பனிப்பெண்ணை பார்த்து அந்த விளக்கு அணைகிற மாதிரி இருக்கு, அந்த விளக்க மறுபடியும் ஏத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. நேரம் ஆகிறத பார்த்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. பக்கத்துல இருக்கிற தோழியும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அரசர் இந்நேரம் வந்திருக்கணும் இல்ல, இதுக்கு மேல அவர் வருவாரு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே ஹெல்னாவும் தயவு செய்தி நீ தனிமையில விடு, நீ இங்க இருந்து போ அப்படிங்கிறாங்க. சொல்றதுக்கு கேட்கலையா, நீ இங்க இருந்து போ அப்படிங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.